வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போரில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்த இரண்டு முக்கியமான சந்திப்புகள் அமெரிக்காவில் அடுத்தடுத்து நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் வியாழக்கிழமை பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் வெள்ளிக்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் பிரிட்டிஷ் பிரதமருடனான சந்திப்பு நடந்து முடிந்துவிட்டது. இந்த சந்திப்பின் மூலம் ட்ரம்ப் புட்டினுக்கு 3 முக்கிய செய்திகளை தெரிவித்துள்ளார். முதலாவது, போர் நிறுத்தத்தின் பின் புட்டின் மீண்டும் ஒரு தடவை உக்ரைனை தாக்க மாட்டார். இரண்டாவது, விரைவில் ஒரு போர் நிறுத்தம் மிக விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். மூன்றாவது, விரைவில் ஒரு போர் நிறுத்தம் வராவிட்டால் போர் நிறுத்தம் வரவே வராது. அப்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா ராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கும். இதை ட்ரம்ப் சிறந்த ராஜதந்திரமாகவே கருதலாம். கூட்டத்திற்கு முன் உறுதியான அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் உக்ரைனின் நீண்ட கால அமைதி இருக்க முடியாது என்று ஸ்டார்மர் கூறியிருந்தார். அந்த வாக்கியத்தை நிராகரித்த ட்ரம்ப் அது தேவையற்றது என்றார். அந்த பின்னணியில் தான் இந்த சந்திப்பு நடந்தது. வியாழக்கிழமை நடந்த ட்ரம்ப் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் சந்திப்பின் போது போர் நிறுத்தத்தின் பின் அமெரிக்கா உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் வலியுறுத்தினார். அதற்கு ட்ரம்ப், உக்ரைனுடனான அமெரிக்காவின் கனிம வள ஒப்பந்தம் தான் ரஷ்யாவின் வருங்கால தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனுக்கு தேவைப்படும் பாதுகாப்பு உத்தரவாதம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதை விளக்கிய அவர், முக்கியமான கனிமங்களை பிரித்தெடுப்பதற்காக உக்ரைனுடன் நாளை நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போகிறோம். அப்படி செய்த பின் உக்ரைனில் ஒரு பொருளாதார தடயத்தை அமெரிக்கா உருவாக்கும். அதன் பின் நாங்கள் உக்ரைனில் இருப்போம், ஏராளமான எண்ணிக்கையில் இருப்போம். அமெரிக்கர்கள் உக்ரைனில் ஏராளமான எண்ணிக்கையில் பல ஆண்டுகள் வேலை செய்வோம். உக்ரைனின் கனிம வளங்களில் அமெரிக்காவின் பில்லியன் டாலர் கணக்கான முதலீடு இருக்கும். ரஷ்யா உக்ரைனை மீண்டும் தாக்குவது பற்றி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கும். அப்படி தாக்கினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பது புட்டினுக்கு தெரியும் என்றார். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்த ஸ்டார்மர், உக்ரைனின் அமைதி ஏற்படுவது ட்ரம்பால் மட்டுமே சாத்தியமானது என்று முகஸ்துதி செய்தார். பிரிட்டிஷ் பிரதமர் முகஸ்துதி மற்றும் வெளிப்படையான பேச்சின் கலவையுடன் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். உங்களால் மட்டுமே முடியக்கூடிய இந்த ஒப்பந்தம் உக்ரைனிலும் உலகெங்கிலும் கொண்டாடப்படும் என்று நான் நினைக்கிறேன் என்று கெய்ர் ஸ்டார்மர் ட்ரம்பிடம் கூறினார். அதுதான் பரிசு. ஆனால் நாம் அதை சரியாக பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பிரிட்டனில் ஒரு தலைசிறந்த வழக்கறிஞராக பணிபுரிந்த பிரதமர் ட்ரம்பை ஸ்காட்லாந்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க அரசு விஜயத்திற்காக வருமாறு 3ஆம் சார்லஸ் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பை ட்ரம்புக்கு வழங்கியதன் மூலம் பிரிட்டிஷ் பிரதமர் இந்த விஜயத்தை ஆரம்பித்தார். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ராணி 2ஆம் எலிசபெத்தால் அரசு உபசரிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதால் இது மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் மிகவும் மேம்பட்ட நிலையில் உள்ளன என்று கூறிய ட்ரம்ப், ஆனால் ஒரு ஒப்பந்தம் செய்ய குறுகிய சாளரம் மட்டுமே உள்ளது என்றும் எச்சரித்தார். போர் நிறுத்தம் விரைவாக நடக்க வேண்டும், நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போகலாம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். ஒரு போர் நிறுத்தம் எட்டப்பட்டால் புட்டின் போரை மீண்டும் தொடங்க கொடுக்க மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். ட்ரம்ப் புட்டினை பற்றி குறிப்பிட்ட போது அவர் தனது வார்த்தையை காப்பாற்றுவார் என்று நினைக்கின்றேன். நான் அவருடன் பேசினேன், நான் அவரை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்பின் உந்துதலை ஸ்டார்மர் பாராட்டினார். ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வெகுமதி அளிக்கும் விதத்தில் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். வரலாறு சமாதானம் செய்பவரின் பக்கத்தில் இருக்க வேண்டும், படையெடுப்பாளரின் பக்கத்தில் அல்ல என்று ஸ்டார்மர் சுட்டிக்காட்டினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நம்ப முடியுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சோவியத் யூனியனுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ரீகனின் கூற்றியை ட்ரம்ப் கூறினார். நம்புங்கள், ஆனால் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் கூறினார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு நட்பு ரீதியான சந்திப்பிற்காக வந்த பின்னர் ட்ரம்பை சந்தித்த சமீபகால ஐரோப்பிய தலைவர் ஸ்டார்மர் தான். ஜனவரி 20ஆம் தேதி பதவிக்கு வந்த ட்ரம்ப் புட்டினுடன் நெருங்கி பழகுவதன் மூலம் ஐரோப்பாவில் உள்ள பாரம்பரிய அமெரிக்க நட்பு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று கலைத்தார். உக்ரைனுக்கு அமெரிக்க நிதி உதவியை திருப்பி கோரினார். ஆனால் வியாழக்கிழமை செலன்ஸ்கி சர்வாதிகாரி என்று சொன்னீர்களே, அவரிடம் மன்னிப்பு கோருவீர்களா என்று ஒரு செய்தியாளர் கேட்டபோது நான் அப்படி கூறினேனா என்று கேள்வி எழுப்பினார். செலன்ஸ்கி பற்றிய தமது பழைய கருத்துக்களில் இருந்து விலகி உக்ரைனிய தலைவருடன் தான் பழகுவதாக கூறினார்.
அரிய பூமி கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் ட்ரம்புடன் கையெழுத்திட செலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை வாஷிங்டனுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கியின் சந்திப்பு வாஷிங்டன் நேரம் காலை 11 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை கனடிய EST நேரம் மாலை 4 மணிக்கு பரபரப்பு மீடியாவில் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளியில் அந்த சந்திப்பு பற்றிய விவரங்களை வெளியிடுவோம். ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ட்ரம்பால் எட்ட முடிந்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் மீண்டும் வெடிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக உக்ரைனுக்கு அமைதி காக்கும் பணியாக துருப்புக்களை அனுப்ப ஸ்ட்ராமர் மற்றும் மேக்ரோன் ஒப்புக்கொண்டனர். ஆனால் பிரிட்டனும் பிரான்சும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அமைதி காக்கும் பணியாக போதுமான துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்த முடியும் என்பதில் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சந்தேகம் கொண்டுள்ளனர். செலன்ஸ்கி வாஷிங்டனுக்கு செல்லும் வழியில் வியாழக்கிழமை அயர்லாந்தின் பிரதமர் மைக்கேல் மார்டினை சந்தித்தார். அவர் செலன்ஸ்கிக்கு அயர்லாந்து அமைதி காக்கும் படையினரை அனுப்புவது உட்பட எந்த விதத்திலும் உதவ தயாராக இருப்பதாக கூறினார். ஸ்ட்ராமரும் மற்ற ஐரோப்பிய தலைவர்களும் இந்த திட்டத்தில் தரையில் உள்ள ஐரோப்பிய படைகளுக்கு அமெரிக்க உதவி இருந்தால் மட்டுமே செயற்பட முடியும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். ட்ரம்ப் முதலில் போர் நிறுத்தம் வரட்டும், அதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். உக்ரைன் படையெடுப்பிற்காக மாஸ்கோவை தண்டிக்க அமெரிக்கா தலைமையிலான 3 வருட தடைகளுக்கு பின்னர் ரஷ்யாவுடனான பொருளாதார உறவுகளை மீண்டும் திறக்கும் வாய்ப்பாகவும் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் பார்க்கிறார். உக்ரைனில் கவனம் செலுத்தும் சர்வதேச தலைவர்களை அழைத்து ஸ்ட்ராமர் பிரிட்டனில் ஒரு உச்சி மாநாட்டை ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறார். அதில் செலன்ஸ்கி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பியர்களின் நிலைப்பாடு என்னவென்று தெரிந்துவிடும்.